நிறைய பார்த்துருப்பாங்க லைஃப். இந்த ஒரு பொண்ணோட வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. எல்லாரும் ரொம்ப பரிதாபப்பட்டு அந்த பொண்ணுக்கு இறங்க காட்டிக்கிட்டே இருந்தீங்க. பட் ஆக்சுவலி இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு லட்ச பேர் இருக்காங்க. ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இங்க நிறைய பசங்க வந்துட்டு அவசரமா எல்லாத்தையும் பார்த்துட்டு அவசரமா எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பசங்களை பொண்ணுங்க நம்பிட்டு அந்த அன்மெச்சூர் ஸ்டேஜில் அவங்களோட அஃபெக்ஷனுக்காகவும் அவங்களோட ஆசைகளுக்கும் அந்த ஏஜ் டயத்தில் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே எல்லாமே முடிச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுற பசங்களை நம்புற பொண்ணுங்க தான் இங்கே அதிகம். ஆனால் அதே மாதிரி நிறைய பசங்க இருக்கானுங்க, உங்களை சேஃபாக வச்சுக்கணும், கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும், வேல்யூ பண்ணணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களை ரொம்ப கீழ்த்தனமாக அவங்களை ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்களை எந்த தப்புக்கும் அவங்க போகவும் விட மாட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் அவங்க தேடி வரவும் விட மாட்டாங்க, அவ்வளோ சேஃபாக அவங்கள வந்துட்டு ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி என்னதான் 2 வருஷமே காதலிச்சாலும் 3 வருஷம் காதலிச்சாலும் பரவாயில்ல, நம்ம அவுட்டிங்லாம் போன அவசியமே கிடையாது, எங்கேயாவது ஓரத்தில் நின்று உன்னை பார்த்தா கூட போதும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப லாங் டைம் வெயிட் பண்ணக்கூடிய பசங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பசங்களையுமே ஒரு சில சண்டைகளுக்காக விட்டு போகிற பொண்ணுங்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பசங்களை விட்டு போனதுக்கப்புறம் இப்படி தான் லாஸ்ட்டில் ரெக்ரெட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அங்கே நிறைய பொண்ணுங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க தான் செய்றீங்க. பட் அந்த பசங்க என்ன நினைக்கணும் அப்படின்னா, விட்டு போன அந்த பொண்ணை நம்மளால் இந்த அளவுக்கு காதலிக்க முடியும்னா, ஒரு நாள் ஒரு பொண்ணு நம்மளை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கும், நம்ம கூட காலை ஃபுல்லாக சாக ரெடியாக இருக்கும், அந்த பொண்ணை நம்ம எப்படி பார்த்துப்போம் அப்படிங்கிற கர்வத்தோடு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அந்த பொண்ணுங்களும் அதை ரெக்ரெட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாக அடுத்த ஒரு பையன் வரும்போது அவங்க நல்லா தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. பட் தப்பான அவங்க கிட்ட லைஃப்பை கொடுத்துட வேண்டாம். கரெக்ட், இந்த நிமிஷம் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.